இயேசு என்னும் மாதவன் கதிர் விரிக்க காணுங்கள். இதயம் என்ற மலர் விரித்து மனம் பரப்ப வாருங்கள். ஆசை என்ற இருள் மறைந்து அன்பு உதயமாகவே, ஆசை என்ற இருள் மறைந்து அன்பு உதயமாகவே, அருள் வழங்க இதயம் சேரும் அன்புருவை கேளுங்கள். வாருங்கள் அன்பு மாந்தரே, பலி செலுத்த வாருங்கள், பண்ணிசைத்து பாடுங்கள். வாருங்கள் அன்பு மாந்தரே. தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு இந்த புதிய நாளை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். இன்று நம் அன்னையாம் திருச்சபை ஆயரும் மறைவல்லருமான புனித ஜான் கிறிஸ்தோஸ்தம் என்பவரை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறது. தன்னுடைய வியத்தகு நாவன்மையினால் ஆண்டவருடைய வார்த்தையை பல்வேறு நிலைகளிலே துணிவோடு எடுத்து கூறினார் என்று இப்புனிதரை பற்றி நாம் அறிகிறோம். நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் ஆண்டவரை புகழ வேண்டும் என்பதற்காகவே என்பதை வெளிப்படுத்திய இப்புனிதருடைய வாழ்வை பின்பற்றி நாம் நம்முடைய நாவால் ஆண்டவரை புகழவும், நம்முடைய துணிவுமிக்க செயல்களினால் இறைவனுக்குரிய பணிகளை செய்யவும் இப்பலிகளை மன்றாடுவோம். திருப்பலியில் சிறப்பாக மூக்கம்மாள் குடும்பத்தினர் ஒப்புக்கொள்ளக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலி, மரித்த கணவர் தங்கம் என்ற சுப்பிரமணியனுடைய ஆன்மா இருளித்து இளைப்பாறுதல் அடையும்படியாகவும், குடும்பத்தில் மரித்த செல்வி, சுப்பையா, மூக்கம்மாள், ராமி, முத்துச்சாமி, முருகன், ரூபன், முருகையா ஆகியோருடைய ஆன்மாக்கள் மற்றும் யாரும் நேயாத ஆன்மாக்களுக்காகவும் இப்பலிகளை வேண்டுவோம். மேலும் இயேசுமிக்கேல் ரெஜினாவை போடக்கூடிய நன்றி திருப்பலி, தன்னுடைய கால்வலியை இறைவன் நீக்கி நல்ல சுகத்தை தந்ததற்கு நன்றியாகவும், இனியும் எந்த நோயும் அணுகாதவாறு இறைவன் பாதுகாத்து வழிநடத்தும்படியாகவும், மகள் குடும்பத்தை இறைவன் ஆசீர்வதிக்கும்படியாகவும், பேர குழந்தைகள் இருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம், கல்வி, ஞானத்தை இறைவன் தெய்வ பயத்தை கொடுத்து வழி நடத்தும்படியாகவும் புனித அந்தோணியார் வழியாக நாம் வேண்டுவோம். மேலும் வர்க்கீஸ் சிலுவை அந்தோணி ஒப்புக்கொள்ளக்கூடிய மரித்தோர் 16வது நாள் நினைவு திருப்பலி, அந்தோணியம்மாள் அவருடைய ஆன்மா இழைத்து இளைப்பாறுதல் அடையும்படியாகவும், குடும்பத்தில் மரித்த பெரிய அந்தோணி, மாதம்மாள், சின்ன அந்தோணி, அருளாயி, சிலுவை அந்தோணி, ஜோய் அந்தோணி ஆகியோருடைய ஆன்மாக்கள் இழைத்து இளைப்பாறுதல் அடையும் வேண்டிக் கொள்வோம். இக்கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைப்போம். நாம் இணைந்து ஜெபிக்கிற இந்த பலியை இறைவன் ஏற்றுக்கொள்ள தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்கள், பலவீனங்களுக்காக மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளின் உள்ளமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும், வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை நம்பினோரின் ஆற்றலானவரே, ஆயரான புனித ஜான் கிறிஸ்தோசம் வியத்தகு சொல்வன்மையாலும்
துன்பம் தாங்கும் மனத்திடத்தாலும் சிறந்து விளங்க திருவுளமானீரே. நாங்கள் அவரது போதனையால் நல்லறிவும் அவரது தளராத பொறுமையின் எடுத்துக்காட்டால் மன உறுதியும் பெற்றுக்கொள்ள அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். எப்படியாவது ஒரு சிலரையேனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 14 முதல் 19 முடிய மற்றும் 22 முதல் 27 முடிய. எப்படியாவது ஒரு சிலரையேனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 16 முதல் 19 முடிய மற்றும் 22 முதல் 27 முடிய. சகோதர சகோதரிகளே, நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை. இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு. இதை நானாக விரும்பி செய்தால் எனக்கு கைமாறு உண்டு. நானாக விரும்பாவிட்டாலும் இது என்னிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது. அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன? உங்களுக்கு எச்சளவுமின்றி நற்செய்தி அறிவிப்பதிலுள்ள மனநிறைவே அக்கைமாறு. நான் நற்செய்தி அறிவிப்போருக்குரிய உரிமையை கொஞ்சம் கூட பயன்படுத்தி கொள்ளவில்லை. நான் யாருக்கும் அடிமையாய் இல்லாதிருந்தும் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டேன். வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவன் ஆனேன். எப்படியாவது ஒரு சிலரையேனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாம் ஆனேன். நற்செய்தியால் வரும் ஆசையில் பங்கு பெற வேண்டி நற்செய்திக்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். பந்தயத்திடலில் ஓட வந்திருப்போர் பலர் ஓடினாலும் பரிசு பெறுபவர் ஒருவரே. இது உங்களுக்கு தெரியாதா? எனவே பரிசு பெறுவதற்காக நீங்களும் ஓடுங்கள். பந்தயத்தில் போட்டியிடுவோர் யாவரும் அழிவுறும் வெற்றி வாகை சூடுவதற்காக தன்னடக்க பயிற்சிகளில் ஈடுபடுவர். நாமோ அழிவற்ற வெற்றி வாகை சூடுவதற்காக இப்படி செய்கிறோம். நான் குறிக்கோள் இன்றி ஓடுபவரைப் போல ஓட மாட்டேன். காற்றை குத்துபவரைப் போல குத்துச்சண்டை இடமாட்டேன். பிறருக்கு நற்செய்தி அறிவிக்கிற நானே தகுதியற்றவனாக மாறிவிடாதவாறு என் உடலை அடக்கி கட்டுப்படுத்துகிறேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். திருப்பாடல் 84. பல்லவி. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோயில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. பல்லவி. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிகளுக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்காக சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. பல்லவி. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம். உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர். அவர்களது உள்ளம் சியோனுக்கு செல்லும் நெடுஞ்சாலையாக நோக்கி உள்ளது. பல்லவி. படைகளின் ஆண்டவரே, கடவுளாகிய ஆண்டவர் நமக்கு கதிரவும் கேடயமுமாய் இருக்கின்றார். ஆண்டவர் அருளையும் மேன்மையையும் அளிப்பார். மாசற்றவர்களாய் நடப்பவர்களுக்கு நன்மையானவற்றை வழங்குவார். பல்லவி. படைகளின் ஆண்டவரே, படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்தனை அருமையானது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உமது வார்த்தையே உண்மை. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6 இறைவார்த்தைகள் 39 முதல் 42 முடிய. இயேசு அவர்களுக்கு உவமையாக கூறியது: பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவருக்கு வழிகாட்ட இயலுமா? இருவரும் குழியில் விழுவர் அல்லவா? சீடர் குருவை விட மேலானவர் அல்ல, ஆனால் தேர்ச்சி பெற்ற எவரும் தம் குருவை போல் இருப்பர். நீங்கள் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை பார்க்காமல் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை கூர்ந்து கவனிப்பதேன்? உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை நீங்கள் பார்க்காமல் இருந்து கொண்டு உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியிடம் உம் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்கட்டுமா என்று எப்படி கேட்க முடியும்? வெளிவேடக்காரரே, முதலில் உங்கள் கண்ணில் இருக்கும் மரக்கட்டையை எடுத்து எறியுங்கள். அதன்பின் உங்கள் சகோதரர் அல்லது சகோதரியின் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுக்க உங்களுக்கு தெளிவாய் கண் தெரியும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த நாட்களில் நாம் வாசிக்க கேட்கிற முதல் வாசகம் பவுலடியார் கொரிந்து நகர மக்களுக்கு எழுதுகிற கடிதத்திலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை தியானிக்கிறோம். இன்றைய முதல் வாசகத்தை நாம் எடுத்துக்கொள்கிற போது பவுல் சொல்கிற ஒரு வசனத்தை நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். காலை பொழுது ரொம்ப நேரம் ஆயிரப்படாதுன்னு நினச்சிக்கிட்டே குறைவாகத்தான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு பகுதி, அது அவ்வளவு செய்தியை உள்ளடக்கி இருக்கிறார். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 22வது வசனம். 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 22வது வசனம் வாசிங்க. வலுவற்றவர்களை கிறிஸ்துவிடம் கொண்டு வர வலுவற்றவர்களுக்கு வலுவற்றவனானேன். எப்படியாவது ஒரு சிலரையேனும் மீட்கும்படி நான் எல்லாருக்கும் எல்லாமானேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் சொல்கிறார், நான் எல்லாருக்கும் எல்லாமானேன் அப்படின்னு சொல்கிறார். எல்லாருக்கும் எல்லாமா ஆக முடியுமா? நம்மளால் ஆக முடியுமா? முடியாதா? ஏன் முடியாது? எல்லாருக்கும் எல்லாமா ஆக முடியாதா? அன்பார்ந்தவர்களே, இந்த செய்தியை பார்க்கிற போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். சில நேரங்களில் சில பிள்ளைகளை கூப்பிட்டு சாப்பிட்றியான்னு கேட்டால் சாப்பிட்றேன் அப்படிங்கும். அம்மா கூட சாப்பிட்றியா? சரி சாப்பிட்றேன். அப்பா கூட சாப்பிட்றியா? சாப்பிட்றேன். யார் கூடனாலும் சாப்பிட்றியா? சாப்பிட்றேன். இது எல்லாருக்கும் எல்லாமாச்சா? ஆகலையா? நான் பயங்கரமான கேள்வி கேட்கலை, இது உங்களுக்கு ஒரு உதாரணம் தான் சொன்னேன். எல்லாருக்கும் எல்லாம் ஆக முடியுமா? ஆக முடியாதா? நீங்கள் கொடுத்தாலும் சாப்பிடும், அவங்க கொடுத்தாலும் சாப்பிடும். நீங்கள் கூப்பிட்டு கடைக்கு போச்சோனாலும் போகும், அவங்க கூப்பிட்டு கடைக்கு போச்சோனாலும் பிள்ளை போகுமா போகாதான்? இதை எப்படி வச்சுக்கிடுவோமா? எல்லாருக்கும் எல்லாம் ஆகிற குழந்தை அப்படின்னு வச்சுக்கிடலாம். அதே போல் நீங்களும் எல்லாருக்கும் எல்லாம் ஆக முடியுமா? பெரியவங்க ஆக முடியுமா? முடியாதா? அது எப்படி சாமி? அது எப்படி? நான் எப்படி அவ சொல்லி கேட்கறது, நான் எப்படி அவன் சொல்லி கேட்கறது அப்படின்னு ஒரு கேள்வி நம்முடைய உள்ளத்தில் வருது. அதனால தான் தூய பவுல் நேற்றைக்கு சொன்னார், அறிவு உங்களை அன்பு செய்ய விடாமல் மழுங்கடித்து விடுகிறது அப்படின்னு சொல்கிறார். மனுஷனுடைய அறிவு என்ன செய்யுதுன்னு சொன்னால், நான் எப்படி
என் லெவல் என்ன, என் கெப்பாசிட்டி என்ன, நான் போய் இறங்கி போகிறதா அப்படிங்கிறது மாதிரியான ஒரு மனநிலையை கொண்டு வந்து கொடுத்து விடுகிறாரு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆனால் தூய பவுல் சொல்கிறார், நான் நற்செய்தியின் பொருட்டு ஆண்டவருடைய நற்செய்திக்காக நீ வலுவற்றவனா, நானும் வலுவற்றவன். நீ வலிமை உள்ளவனா, நானும் வலிமை உள்ளவன். நீ திருச்சட்டத்தை கடைபிடிக்கிறாயா, நானும் திருச்சட்டத்தை கடைபிடிக்கிறேன். நான் திருச்சட்டத்தை கடைபிடிக்காத போல இருக்கிறேனா, வேற வழி இல்லை. உன்னை மீட்கும் பொருட்டு உனக்காக நான் எப்படியும் மாறுவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று தூய பவுல் சொல்கிறார். நற்செய்தியை அறிவிக்கும் பொருட்டு, ஆண்டவருடைய வார்த்தையை மற்றவர்கள் புரிந்து கொள்ளும் பொருட்டு நான் அவர்களாகவே மாறிப்போனேன் என்று சொல்கிறார். உங்களுக்கு இப்படி சொன்னாதான் புரியும்னு சொன்னால் நான் அதை சொல்கிறதுக்கும் தயாராக இருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு அடித்து தான் சொல்லி புரிய வைக்கணும்னு சொன்னால் அதையும் நான் புரிய வைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். அப்படிங்கிறது போல தூய பவுல் சொல்லுகிற இந்த பகுதியை பார்க்கிற போது நமக்கு பெரிய ஒரு ஆழமான ஒரு செய்தி உள்ளடங்கி இருக்கிறது. நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவோம், ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை எப்படியும் மாட்டிலேருந்து பாலை கறக்கணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியாச்சுன்னு சொன்னால் என்ன செய்யணுமா, ஆடி கறக்கணும் அல்லது பாடி கறக்கணும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கரெக்டாக சொல்கிறோம், அதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் நீங்கள் மட்டும் எல்லாரும் ஆவியலான்னு கேட்டால் அதெல்லாம் முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த புனித அசிசியாருடைய ஜெபம் அப்படிங்கிறது ஒரு பிரபலியமான ஒரு ஜெபம், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஜெபம்தான். நம்முடைய இன்ஸ்டிடியூஷன் மட்டுமல்ல, நம்முடைய நிறுவனங்கள் மட்டுமல்ல, வேறு மதத்தை சேர்ந்தவர்கள், சபையை சேர்ந்தவர்கள் கூட இந்த ஜெபத்தை அதிகமாக ஏற்றுக்கொள்வார்கள். முதல் உலகப் போரின் போதும் 2ஆம் உலகப் போரின் போதும் இந்த ஜெபம் பயன்படுத்தப்பட்டது. அது என்ன ஜெபம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புனித அசிசியார் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். என்ன சொல்லி ஜெபிக்கிறார்னா, இறைவா, என்னை உமது சமாதானத்தின் கருவியாக்கும். எங்கே பகைமை நிறைந்துள்ளதோ அங்கே அன்பையும், எங்கே கயமை நிறைந்துள்ளதோ அங்கே மன்னிப்பையும், எங்கே ஐயம் நிறைந்துள்ளதோ அங்கே விசுவாசத்தையும், எங்கே அவநம்பிக்கை நிறைந்துள்ளதோ அங்கே நம்பிக்கையையும், எங்கே இருள் சூழ்ந்துள்ளதோ அங்கே ஒளியையும், எங்கே மனக்கவலை நிரம்பி இருக்கிறதோ அங்கே அகமகிழ்வையும் விதைத்திட அருள் தாரும். ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் அளிக்கவும், புரிந்து கொள்ளப்படுவதை விட பிறரை புரிந்து கொள்ளவும், அன்பு செய்யப்படுவதை விட பிறரை அன்பு செய்யவும் வரமருளும். ஏனெனில் கொடுப்பதில் நான் பெறுகிறேன், மன்னிப்பதில் மன்னிக்க பெறுகிறோம், இறப்பதில் நித்திய வாழ்வடைகிறோம், ஆமேன் என்று சொல்லி அவர் ஒரு ஜெபம் சொல்கிறார். இந்த ஜெபத்தில் நமக்கு என்ன புரிகிறது? அன்பார்ந்தவர்களே, நீங்கள் நெட்டில் தட்டினா உங்களுக்கு இந்த ஜெபம் வந்துடும், நீ பார்த்துடலாம். இந்த ஜெபத்தில் என்ன புரிகிறது என்று சொன்னால், அங்கே புனித அசிசியார் சொல்லுகிறார், எல்லாரும் என்னை புரிஞ்சுக்கிடணும். எங்கள் அம்மா என்னை புரிஞ்சுக்கிடணும், எங்கள் அப்பா என்னை புரிஞ்சுக்கிடணும், எங்கள் பாட்டி என்னை புரிஞ்சுக்கிடணும், இந்த குடும்பத்தில், இந்த ஊரில், இந்த அன்பியத்தில் எல்லாரும் என்னை புரிஞ்சுக்கிடணும். அதெல்லாம் தேவையில்லை. அவங்கெல்லாம் புரியணும்னு சொல்லி நீ நினச்சின்னு சொன்னால் அது ஒரு நாள் நடக்க போகிறதில்ல. அதனால் நீ என்ன செய்யன்னு சொன்னால், அவங்க புரிந்து கொள்வதை விட நீ அவர்களை புரிந்து கொள், நீ அவர்களை ஏற்றுக்கொள், நீ அவர்களை மன்னி, நீ அவர்களை அன்பு செய். இதெல்லாம் புனித அசிசியார் சொல்லுகிற ஒரு பாடம். மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மற்றவர்களை என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், மற்றவர்களை என்னை அன்பு செய்ய வேண்டும், இதுதான் மனுஷப்பையிலுடைய இயல்பாக இருக்கிறது. அதெல்லாம் கிடையாது. யார் வேணாலும் எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறார், நான் எல்லாருக்கும் எல்லாமானேன், அவர்கள் என்னை புரிந்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் இல்லை. ஆண்டவர் அதைத்தான் நற்செய்தியில் சொல்கிறார். உன் கண்ணில் இருக்கக்கூடிய பெரிய மரக்கட்டையை பார்க்காம அடுத்தவங்க கண்ணில் இருக்கக்கூடிய சின்ன துரும்பையும் பார்க்குற, அடுத்தவங்களுடைய குறையையும் பார்க்குற, அவர்களின் நிறையை பார். அல்லது உன்னுடைய வாழ்க்கையில் நீ உன்னை சரி செய்து கொள். மற்றவர்களெல்லாம் சரியாகி வந்து என்னை புரிந்து கொள்ளணும், மற்றவர்களெல்லாம் சரியாகி வந்து என்னை அன்பு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. அன்பு பிள்ளைகளே, நான் என்னை சரி செய்கிறது எதற்காக? தூய பவுல் நான் எல்லாருக்கும் எல்லாமானேன்னு சொல்வதற்கு 2 அர்த்தம் இருக்குது. முதல் அர்த்தம் என்னன்னு சொன்னால், பிறருடைய குறைகளை பாராமல் நான் என்ன செய்ய முடியும் என்று நினைக்கக்கூடிய
ஒரு எண்ணம் வருகிறது அல்லவா, அதுதான் முதல் எண்ணம். ரெண்டாவது எண்ணம் என்னன்னு சொன்னால், அவர்களுக்கு ஏற்றாற் போல மாறுதல், நான் அவர்களை வெற்றி கொள்வதற்கான அடையாளம். உங்களுக்கு புரியுதா? இது ரொம்ப ஆழமான ஒரு செய்தி. நீங்கள் அவர்களுக்கு ஏற்றாற் போல மாறுதல், அவர்களை வெற்றி கொள்ளுதல் என்பதற்குள்ள அடையாளம். இது எங்கே அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். சின்ன பிள்ளைங்கிட்ட நீங்கள் தோற்று போவீங்களா ஜெயிப்பீங்களா? தோற்று போக விரும்புவீங்களா ஜெயிக்க விரும்புவீங்களா? அது எப்படி நான் பெரிய ஆள் அப்படி நினைப்பீங்களா? சின்ன பிள்ளைங்கிட்ட நம்ம என்ன நினைப்போம்? அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கு தெரியும், சின்ன பிள்ளைங்களோடு சேர்ந்து விளையாடும்போது அதுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்கிற மாதிரி போய் ஒளிஞ்சு நிற்போமா நிற்க மாட்டோமா? அதே மாதிரி சின்ன பிள்ளைங்கிட்ட பேசும்போது, ஐயா வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள் அப்படி கேட்பீங்களா? எப்படி கொஞ்சுவிய? எப்படி கொஞ்சுவோம்? அச்சோ அப்படியா நீயா, இங்கே பாரு, அப்படியே குழந்தைகளாகவே மாறிடுவீங்க, குழந்தைகளுக்குரிய மனநிலையாகவே மாறிடுவீங்க. அந்த பிள்ளைக்கு என்ன மொழியில் சொன்னால் புரியுமோ அது வாங்கவே மாறிடுவீங்க. பவுல் சொல்லுகிறார், எல்லாருக்கும் சொல்லுங்கள், எல்லாருக்கும் எல்லாம் மாறி குழந்தைகளுக்கு குழந்தைகளாகவே மாறுகிற குணம் நமக்கு இருக்குது. அப்போ உங்கள் மனசில் எல்லாருக்கும் இருக்குது, என்ன இருக்குது? எல்லாருக்கும் எல்லாமா மாறுகிற ஒரு ஆற்றல் இருக்குது. ஆனால் பயன்படுத்த மாட்டோம். என்ன செய்யுதுன்னு சொன்னால், என் பணம் என்ன, என் குணம் என்ன, என் குடும்பம் என்ன, என் குலம் என்ன, என் கோத்திரம் என்ன, அது என்ன இது என்ன, அப்படி எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளால் எல்லாருக்கும் எல்லாமா மாற முடியலை. வேணா அவங்க மாறட்டும், வேணா அவள் திரும்பி வரட்டும், வேணா அவள் பேசட்டும், அவள் வந்த அன்னைக்கு பார்த்துக்கிடுவோம், அப்புறம் பார்த்துக்கிடுவோம், இப்படியே தள்ளி கொண்டு போய் 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 அப்புறம் கை ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போகுது, கால் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போகுது, நெஞ்சு வலிக்கு படபடங்குது, வரத்தான் செய்யும். எல்லாருக்கும் எல்லாமா மாறிட்டோம்னு சொன்னால் என்ன நடக்கும்னு சொன்னால், அன்பார்ந்தவர்களே, நாம் மகிழ்ச்சியாக இருப்போம், நிறைவாக இருப்போம், மன நிறைவு கொண்டவர்களாக இருப்போம், எந்த கவலையும் நமக்கு இருக்காது. அப்போ அவன் புரிஞ்சுக்கிடணும், அவள் புரிஞ்சுக்கிடணும், அவங்க ஏற்றுக்கிடணும், அதெல்லாம் வேண்டாம். நான் அவர்களை புரிந்து கொள்கிறேன், புரியாதவர்களையும் புரிந்து கொள்ள முடியாதவர்களையும் நான் புரிந்து கொள்கிறேன் என்கிற மனப்பக்குவம் வந்துவிட்டது என்று சொன்னால் என்ன நடக்கிறது? தூய பவுல் சொன்ன வார்த்தைகள் தான் நம்முடைய வாழ்க்கையில் செயலாற்றுகிறது. நான் எல்லாருக்கும் எல்லாமானேன். ஆமென். இசையிலே நாதம் கேட்டோம், அதிலே இன்னருள் வடிவம் கண்டோமே. இசையிலே நாதம் கேட்டோம், அதிலே இன்னருள் வடிவம் கண்டோமே. எழுந்தோம் இறை குல உரிமையிலே இறைவா, எழுந்தோம் இறை குல உரிமையிலே, தொழுதோம் படைத்தோம் பலியினையே. இசையிலே நாதம் கேட்டோம், அதிலே இன்னருள் வடிவம் கண்டோமே. படைத்தாய் படைப்பை எமக்காக, படைத்தோம் அதனை உமக்காக. கொடுத்தாய் மகனை எமக்காக, தேவா. கொடுத்தாய் மகனை எமக்காக, கொடுத்தோம் அவரை பலியாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையில் பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித ஜான் கிறிஸ்தோஸ்துமின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக.
அவரது அறிவுரைப்படி எங்களையே உமக்கு முழுமையாக தந்து உம்மை புகழ்ந்தேத்தச் செய்ய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியல்லோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதரின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்று புதிய ஆற்றல் பெற்று வளமடைகிறது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகிறீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதரின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்று ஊக்கம் பெறவும் வருளுகின்றீர். ஆகவே வானகடிகளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவென்றே சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் மொத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் வரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயிரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொள்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசே, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்னென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முதுதுறவை நம்பிக்கை கண்ணோக்கி முது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. ஏனென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களுடன் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுளத்தமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஒளியானவா உயிரானவா மன்னவன் நீ. ஒளியானவா உயிரானவா மன்னவன் நீ. ஒன்றானவா உருவானவா நின்மலர் பாதத்திலே என்னை மறந்து உன்னை அடைந்து எழிலடைந்திட பாடுகின்றேன். ஒளியானவா உயிரானவா மன்னவன் நீ. உனக்காக என் ஜீவன் உயிர் வாழுது. உலகில் நான் உன்னை காண துடிக்கின்றது. உனக்காக என் ஜீவன் உயிர் வாழுது. உலகில் நான் உன்னை காண துடிக்கின்றது. உன் பார்வை நிதம் காண மனம் ஏங்குது. உன் பார்வை நிதம் காண மனம் ஏங்குது. நாளும் பொழுதும் நீ என்னில் வளர நான் இளமெங்கும் நின் மனம் கமழ உயிர் கொடுத்திட துளித்தெழுந்திட என்னை மறந்து பாடுகின்றேன். ஒளியானவா உயிரானவா மன்னவன் நீ. உள்ளங்கள் நிதம் தேடும் மகிழ்வானது. உறவில் உன் உறவே சுகமானது. உள்ளங்கள் நிதம் தேடும் மகிழ்வானது. உறவில் உன் உறவே சுகமானது. உன் நெஞ்சம் எனக்கென்றும் மடியானது.
உன் நெஞ்சம் எனக்கென்றும் மடியானது. நீதானே நினைவினில் மலர நின்னுயிர்தானே எனில் என்றும் வளர. உயிர் கொடுத்திட துடித்தெழுந்திட என்னை மறந்து பாடுகின்றேன். ஒளியானவா உயிரானவா மன்னவன் நீ. கிறிஸ்துவின் பார்ந்தவர்களே, நாளை செப்டம்பர் 14ஆம் தேதி திருச்சிலுவையினுடைய மாட்சியின் விழா திருச்சபை கொண்டாடுகிறது. நாம் நம்முடைய திருச்சிலுவை ஆலய திருவிழாவை கொண்டாடுகிறோம். ஆகவே நாளை மாலையில் திருச்சிலுவை ஆலயத்தில் திருப்பலி நடைபெறுகிறது. இறைமக்கள் திரளாக கலந்து கொண்டு ஆண்டவருடைய ஆசீர் பெற அன்போடு அழைக்கிறோம். மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, புனித ஜான் கிறிஸ்தோஸ்தோமின் நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் உட்கொண்ட திருவிருந்து உமது அன்பில் எங்களை உறுதிப்படுத்துவதாக. நாங்கள் உமது உண்மையை அறிக்கையிடுவதில் உறுதியுள்ளவர்களாய் விளங்கச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.